அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பெருமானாரின் உணவு உண்ணும் ஒழுக்கங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா ரஹமத்தன் லில் ஆலமீன் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு தங்கள் இரு கையிலும் மணிக்கட்டு வரை கழுவார்கள். எப்பொழுதும் வலது கையாலே சாப்பிடுவார்கள். தட்டிலே தனக்கு முன் பக்கமிருந்து உண்ணுவார்கள். நபியவர்கள் சாய்ந்து கொண்டு எப்போதும் சாப்பிட்டதில்லை. சாப்பிடும்போது தொழுகையில் அமர்வது போல் கால்களை மடக்கி அமைந்து சாப்பிடுவார்கள். அல்லது இரண்டு கால்களையும் நட்டு வைத்து அமர்ந்து உண்ணுங்கள். அல்லது குத்த வைத்து இரண்டு பாதங்களும் ஒட்டி வைத்து உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். நாற்காலி மேஜை போட்டு ஒரு காலமும் சாப்பிட்டதில்லை. கீழே விரிப்பை விரித்து அதிலே உணவு தட்டை வைத்து சாப்பிடுவார்கள். பெரும்பாலும் 3 விரல்களை கொண்டு தான் சாப்பிடுவார்கள். அதாவது பெருவிரலையும் அதை ஒட்டி 2 விரல்களை மட்டுமே பயன்படுத்துவார். உணவு இலகுவாக இருந்தால் சில நேரங்கள் அதற்கு அடுத்த விரல்களையும் பயன்படுத்துவார்கள். சாப்பிட்ட பின் விரல்களால் நன்று சூப்புவார்கள். முதலில் நடுவிரல்களும் அடுத்து சுட்டு விரலையும் அடுத்து பெருவிரலையும் சூப்புவார்கள். பெரிய தட்டில் உணவு குவிலாக வைக்கப்பட்டிருந்தாலும் மேல்புறத்தில் உணவை எடுக்க மாட்டார். தன் பக்கத்தில் கீழ் இருந்து எடுப்பார்கள். உணவில் பரக்கத் இறையருள் நடுவில் இருக்கிறது, அது கடைசி வரை இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். பெரிய தட்டில் பலரோடு அமர்ந்து உண்ணுவார்கள். சிறிய தட்டில் வகை வகையான உணவுகள் வைத்து கொண்டு செல்வந்தர்கள் போல உண்ணுவதை அவர்கள் பிரியப்பட்டதில்லை. நபி அவர்கள் ஹல்வா போன்ற இனிப்பு பண்டங்கள், இன்னும் சுரக்காய், தேன், வெள்ளரி பிஞ்சி, பேரித்தம்பழம், தர்பூசணி, சீர்கா, காடி இவற்றை மிகவும் விரும்பி உண்ணுவார்கள். இறைச்சியிலே பெருமானார் மண் சாப்பை, கழுத்து, இன்னும் முதுகு இவற்றின் இறைச்சி மிகவும் பிரியமானதாக இருந்தது. சில நேரங்களில் தர்பூஸ் பழம், பேரிச்சம் இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டார்கள். அதேபோல்தான் பேரிச்சையுடன் ரொட்டி அல்லது வெள்ளரி பழம் அல்லது எள் இவற்றை சேர்த்து சாப்பிடுவார்கள். ஏதாவது உணவு அவர்களுக்கு பிரியம் இல்லை என்றால் குறை சொல்ல மாட்டார்கள். மௌனமாக இருப்பவர் சாப்பிடதை விட்டு விடுவார்கள். நபி அவர்கள் பச்சை வெங்காயம், பச்சை பூண்டு